ஒரு பக்கம் பிரியன் ஷாரியா, பிராப் சிம்ரன். இன்னொரு பக்கம் சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால். 2 அட்டகாசமான ஓப்பனிங் பேர்ஸ் இன்னைக்கு மோதிக்க போறாங்க. மேட்சும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு போட்டியா இருக்கும், கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். வேணுங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான போட்டி வேணுங்க. ஐபிஎல் எல்லா மேட்சஸும் ஒரு மாரி பிரெடிக்டபிளா போயிட்டு இருக்குது. இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு நெனச்சா அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏதாவது 1, 2 ரிசல்ட் அப்படின்னு இல்லாம மேக்ஸிமம் ஆஃப் த ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்த மாரியே வந்துகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் ஆஃப் த டீம்கிட்டேருந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் வந்துகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 6 டீம் தர தட்டிட்டாங்க. பார்க்க முடியுது ஒரு பக்கம். கேகேஆர், எல்எஸ்ஜி, மும்பை இந்தியன்ஸ், இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த வரிசையில சேர்த்துடலாமா? அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ இப்படின்னு மேக்ஸிமம் ஆஃப் த டீம்ஸ் அந்த தர தட்டிட்டாங்க. இப்போ ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ், அதுக்கப்புறம் சன்ரைசர் ஹைதராபாத் கொஞ்சம் முழிப்பு வந்து வெளியில வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதில ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் இணைவாங்க அப்படிங்கிற மாரி கொஞ்சம் எதிர்பார்க்கிறேன். ஸோ இவங்க அவங்கள ரிடெம்ப்ஷன் தென் இவங்களும் நாங்களும் ஆளுதான்னு காமிக்கிற மாரியான ஒரு போட்டியா இது இருக்குமா? அப்படிங்கிற அளவுக்கு நான் கொஞ்சம் எதிர்பார்க்கவும் செய்றேன். பார்ப்போம். முல்லன்பூர்ல நடக்கப்போது. அன்பீட்டன் சைடா பஞ்சாப் கிங்ஸ் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆர்ஆர் ஜெயிக்கணும், ஹல்லா போல் கொஞ்சம் நல்லா போல்ன்னு சொல்லணும் அப்படின்னா, டாஸ்ல இருந்து என்னென்ன பண்ணணும், பேட்டிங்ல இருந்து பவுலிங்ல என்னென்ன பண்ணணுங்கிற விஷயங்கள வந்து சிம்பிளா நெறைய பேச போறோம். மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரோட ரசிகர்கள் இருக்கீங்க அப்படின்னா, ப்ளூ கலர் ஹார்ட் போட்டு வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கும் அப்படின்னா. இல்ல கிருக்கானந்தா, ஜெய்ஸ்வால் பிடிக்கும், சூரியவன்ஷி பிடிக்கும். சூரியவன்ஷி பயலுகடா அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ பிங்க் கலர் ஹார்ட் போட்டு வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போமா? ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பாப்பியா? ஜேர்னல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026ல் ஐபிஎல் 2026ல் முல்லன்பூரில் நடக்க இருக்கக்கூடிய பஞ்சாப் கிங்ஸ் vs ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ப்ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில். 11ஸில் ஏதாவது மாற்றம் இருக்குமானா ரியன் பராக் மாற்றிடுவார். ரியன் பராக்கு மாற்றிடுவாருங்கிறது ஒரு பக்கம். அங்கே சைட் ஸ்டெயினால் சந்தீப் சர்மா ஒரு 2 மேட்ச் ஆடலை. இந்த மேட்சும் ஆடுவாருங்கிற மாதிரி எந்த விதமான தகவலும் இது வரைக்கும் வரலை. அதனால் அவர் ஆடாதது இழப்பு. ஆனால் பிரிஜேஷ் பட்டேல், துஷார் தேஷ்பாண்டே இவங்கள் அப்படி மாற்றி மாற்றி ஆட வைக்கிறது எல்லாமே ரியன் பராக்கோட கண்கட்டி வித்தைகளில் அதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. பஞ்சாப் கிங்ஸில் பெருசாக மாற்ற மாட்டாங்க. வின்னிங் காம்பினேஷனை வரைக்கும் பாண்டிங்கும் மாற்ற மாட்டார். ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் அதில் விருப்பமும் இருக்காது. நீங்கள் தான் ஹோம் அண்ட் அவே மேட்சஸ் ஆட போகிறீங்க. நீங்கள் தான் 14 மேட்சஸ் ஆடி கொடுக்க போகிறீங்க. எங்களுக்கு கப்பு ஜெயிச்சு கொடுக்க போகிறீங்க அப்படின்னு போட்டு பிரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் பிரட்டி எடுத்து மற்ற டீம்ஸில் ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ முல்லன்பூர்லையா பஞ்சாப் கிங்ஸோட ஹோம் கிரவுண்டா? பஞ்சாப் கிங்ஸ் வந்து இப்போ தான் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. 265 சேசிங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. ஒரு நாள் கேப்பில் திரும்ப அவங்களோட ஹோம் கிரவுண்டில் மேட்ச்சு. இன்னொரு பக்கம் நீங்கள் ஆர்ஆர் யோசிச்சிங்க அப்படின்னா, ஆர்ஆர் கிட்ட வந்து அன்னைய நாள்லேயே 228 அடிச்சுட்டு தோற்றுட்டு வந்தாங்க அப்படின்னா, அதுக்கு முந்தின மேட்ச்சு எல்எஸ்ஜி கிட்ட 159 அவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. 119 ஆல் அவுட் பண்ணிட்டு. எல்எஸ்ஜி எல்லாம் அவுட் ஆக்குறதா பெரிய விஷயம்னு பேசிட்டா பாஸுங்கிறீங்களா? சரி, ஓகே, அது கூட வச்சுக்கலாம். அன்றைக்கி 228 அடிச்சுட்டு தோத்தாங்கன்னா, அன்றைக்கி கேப்டன்சி டாக்டிக்கல் புவர், வெரி புவர். வீடியோவில் நம்ம ப்ரிவியூவில் பேசியிருக்கோம் பாருங்கள். ஐயோ, அப்படி ஒரு பவுலிங் ரொட்டேஷனு, அப்படி ஒரு டாக்டிக்ஸு ரியன் பராக்கிட்ட இருந்து, கேப்டன்சி கிட்ட இருந்து அப்படி இருந்துச்சு. ஐயோங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. இப்போது டீமுக்குள்ளே நம்ம வேலைக்குள்ளே வரும்பொழுது, ரிவ்யூக்குள்ளே வரும்பொழுது, பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ டாஸை வின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கலாமா, செகண்ட் பேட்டிங் எடுக்கலாமா? இப்போ பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கோ இல்லை ஆர்ஆர் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னா, இப்போ ஆர்ஆர் ஜெயிக்கணும் அப்படின்னா, ஆர்ஆர் உங்களுக்கு அன்றைக்கி 228 அடித்தாங்க. பட் தோக்குறாங்க. அன்றைக்கி டிஃபெண்ட் பண்ணுறாங்க 150 வச்ச ரன்னு. ஸோ அவங்களுக்கு டிஃபென்ஸ் வருது வரலையா அப்படிங்கிற கேள்விக்குள்ளே நம்ம போக இல்லை. போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆனால் எல்எஸ்ஜி அவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க. ஆனால் எஸ்ஆர்ஹெச்சிட்ட அவங்க கோட்டை விடுறாங்க. அப்போ பவுலிங் அப்படின்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கு பவுலிங் சூப்பரான பவுலிங் அட்டாக்குங்க. டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்து இங்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பிரச்சனை கிடையாது, சேசிங் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க சேஸ் பண்ணுறதுக்கு ப்ராப் சிம்ரனும் சரி, பிரியன் ஷாரியாவும் சரி, சேஸ்லேயே சரி, ஃபஸ்ட் பேட்டிங் சரி ஒரே மாதிரி தான் ஆடுறாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் கிடச்சா இன்னும் தூக்கி போட்டு சாத்துறாங்க. அப்புறம் சேசிங்கில் மட்டும் சூப்பராக விளாட்றது ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ அவர் ஒரு பக்கம், பின்னாடி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நச்சம் சச்சம் அடித்து போட்டுறாங்க. இது கூப்பர் மொழியும் அப்படி அடிச்சிடுறாரு. அதனால் இந்த டாஸ் முடிவுகள் அப்படிங்கிறது யோசிக்க வைக்கும் கண்டிப்பாக. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் அப்போ இவங்களுக்கு கொடுத்தா எப்படி கொடுத்தாலும் அடிச்சிடுறாங்கப்பான்னு சொல்லிட்டு. பிச்சோட டைமென்ஷன்ஸ் ஸ்ட்ரைட் பவுண்டரி சின்னது, விக்கெட் அதாவது பிச்சு கொஞ்சம் தட்டையாக இருக்கும், போக போக கொஞ்சம் பெருசாகும் ஸ்கொயர் லெக் சைடு. ஸோ அது மேபி இந்த ஷார்ட் பால்ஸ்லாம் போட்டு இப்போ ஆர்ச்சர் அந்த பக்கம் ஆண்ட்ரே பர்கர் இருக்கார். ஸோ அவங்கள வச்சு ஏதாவது மேபி ஒர்க் அவுட் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் யோசிக்கப்படுது. அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ் கதை. டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆர்ஆருக்கு தான் ரொம்ப முக்கியம். ஆர்ஆர் விஷயத்தை யோசிப்பாங்க. அன்றைக்கி நம்ம 228 அடித்து தோக்குறோம், இன்றைக்கி 100 சொச்சத்தையும் டிஃபெண்ட் பண்ணுறோம், எல்எஸ்ஜி வீக்குங்கிறது தெரியும். இப்போ எஸ்ஆர்ஹெச்சிக்கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தப்பு பண்ணியிருக்கிறோம். ஸோ டாஸை வின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங்னு பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங்கே பண்ணலாம்.
ஃபஸ்ட்டு பேட்டிங் பெரிய ரன் அடிக்கிறாங்க, ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சி டிஃபெண்டும் பண்ணுறாங்கும்போது ஆறா ஜெயிக்கணும்னா அதை பண்ணலாங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். முல்லன்பூர் ரெகுலராக அங்கே மேட்ச் நடக்க மாட்டேங்குது, விக்கெட் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நிதானம் காமிச்சு சூரியவன்ஷி அப்புறம் ஜெய்ஸ்வால் அவங்கக்கிட்ட நிதானமா, அவங்கள்ட்ட எதுக்குங்க நிதானம், அவங்க பாட்டுக்கு அடிப்பாங்க தான். அவங்க ஒரு பக்கம் அடித்தா இன்னொரு பக்கம் ஹர்ஷ்தீப் சிங்கோ பார்ட்லெட்டோ வெளியில் உட்கார வச்சுருவாங்களா இந்த மேட்ச்சு. ஏன்னா போன மேட்ச் சரியாக போடலைங்கிறத தாண்டி யோசிக்க வைக்குது. ஸோ டாஸை பற்றி நம்ம இவ்வளோ யோசிச்சிட்டோமா, பேட்டிலுக்குள்ளேயோ இல்லைனா ஒவ்வொரு டீமை பற்றியும் இல்லைங்க, நான் பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஆர்சிபி வந்தால் நான் பேட்டில்ஸ்குள்ளே வருவேன், இங்கேயும் பேட்டில்ஸ்குள்ளே வரலாம். பட் இருந்தாலும் பார்க்கும்போது இப்போ ஜெய்ஸ்வால் சூரியவன்ஷி அவங்களுக்கு பெரிய ப்ரெஷர் இருக்குது. துருவ் ஜுரலுக்கு போன மேட்ச் பட்டுடுச்சு, ஆனாலும் அவ்வளோ சிறப்பாக பாடாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் கீழே ரியன் பராக், ஹெட்மயர் சொதப்பிருக்கிறாங்க, டானவன் ஃபெரரா, ஜடேஜா ஓகே. ஆனால் இப்போ ஜடேஜா ஒரு ஆடுற ஒரு இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லேயோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரன் அடித்து கொடுக்குற ஆடுற மாதிரியே அவரோட இன்னிங்ஸில் பெருசாக இருக்காது, எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ இப்போ ஜெய்ஸ்வால் சூரியவன்ஷி அவங்க அடிக்கிற ஸ்கோர் தான், பின்னாடி அடிக்கிறவங்க அந்த இம்பாக்ட் ஸ்கோருங்கிறத வந்து கொடுக்க மாட்டுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் அந்த பக்கத்தில் யோசிச்சு பாருங்கள், ஹர்ஷ்தீப் சிங் நியூ பால் அண்ட் ஓல்டு பாலில் அது டெத் ஓவரில் வந்து கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியல அவர் நிறுத்திடுவார்னு. பட் சஹல் அப்படி கிடையாது. சஹல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பக்கம் நிறுத்தி கொடுக்குறாரு, வைஷாக் விஜயகவன் மிடில் ஓவர் நிறுத்தி கொடுக்குறாரு, பாட்டில் மட்டும் செம்மையாக உதவங்கிறாரு, மாற்றுவாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. பட் மார்க்கோ யான்சன் மிடில் ஓவர்ஸ், ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது இல்லை இன்னொரு விஷயத்தை முடிச்சுட்டு வரேன் இருங்க. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரியன் ஷாரியா ஒரு பக்கம், பிராப் சிம்ரன் இந்த சீசன் இந்த ஐபிஎலோட இவங்க தான் பெஸ்ட்டு ஓப்பனிங் பேர். ரொம்ப ஒரு மாதிரி தெறிக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க, 300 சொச்ச ரன்னு வேறு அடிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்க பர்கரையும் ஆர்ச்சரையும் ஃபேஸ் பண்ணுவாங்க. போன மேட்ச் பர்கர் அடி வாங்கினதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் ஆர்ச்சர் இன்னுமே அந்த எஃபெக்டிவாகவே இருக்கார். இப்போ ரபடா போடுறதெல்லாம் ஆர்ச்சர் போடுறதெல்லாம் அந்த எஃபெக்டிவ்னஸ் பார்க்க முடியுது. கூட ஆண்ட்ரே பர்கர் போன மேட்சை மறந்துட்டு போட்டார் அப்படின்னா அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரியன் ஷேயா பிராப்ஸ்மேன் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் கீழே கூப்பர் கோன்லி ஸ்ரேயா சைடெலாம் கொஞ்சம் ஏர்லியாக வர வைக்கலாம். அண்ட் அவங்களோட ரன் ஃப்ளோவை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணலாம். ஒரு 30 பாலில் 100, 40 பால் 100, ஸோ அதெல்லாம் கட் பண்ணும்போது ஆரோட விக்ட்ரி வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் இது வரைக்கும் கீழே இந்த நேஹல் வதேரா, சஷாங்க், ஸ்டாய்னிஸு இவங்களுக்கு பெருசாக வேலை வரலை. ஆனால் நீங்கள் ஆரோட பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மேபி ஆர்ச்சர் பர்கர் எனக்கு ஃபேவரட். பட் ஆனால் மிடில் ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணோயோ இல்லை ஜடேஜாவோ இல்லை டானவன் ஃபெரராவோ இவங்க தான் போவாங்க, இவங்க தான் வருவாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே மிடில் ஆர்டரில் இப்போ ஸ்ரேயா ஐயர் ஸ்வீப்பு சூப்பராக ஆடுவார், ஸ்லாக் ஸ்வீப் சூப்பராக ஆடுவார், ஸ்டெப் பண்ணி அடிப்பார். ஸோ சேலஞ்ச் தான், அதில் டவுட்டே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஹல் வதேரா ஸ்பின்னர் நல்லா ஆடுவார், சஷாங்க் ஸ்பின்னர் நல்லாவே ஆடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா, பிஷ்னோய், அப்புறம் இப்படி ஒரு ஸ்பின் அட்டாக் இருக்குல்ல, இந்த ஸ்பின் அட்டாக்கு அகேன்ஸ்டாக அதாவது இவங்க எப்படி விளையாடுவாங்கிறதாண்டி இவங்களுக்கு அகேன்ஸ்டாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க. பட் ஒருவேளை பிரியன் ஷாரியாவுக்கும் பிராப்ஸ்மேனுக்கும் பட்டுடுச்சு, ஆர்ச்சரும் பர்கரையும் அவங்க ஷார்ட் பாலையும் எடுத்து அடிச்சிட்டாங்கன்னா பிடிங்க அடிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு, பின்னாடி இருக்கிறவங்களாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. அப்படியே நீங்கள் அந்த பக்கத்தில் ஜெய்ஸ்வால் அதுக்கப்புறம் சூரியவன்ஷி வந்துட்டீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங், அதுக்கப்புறம் மேலே மேபி பார்ட்லெட் வருவாங்க, வைஷாக் விஜயகுமார் மிடில் ஓவர்ஸ். அங்கே மிடில் ஓவர் வீக்காக இருக்குங்க, சாரி மிடில் ஆர்டர் வீக்காக இருக்குது. ஆறில் ரியன் பராகோ, துருவ் ஜுரல் கொஞ்சம் டவுட்டடாக தான் இருக்கார், ஹெட்மயர் ஒரு பக்கம் டவுட்டடாக தான் இருக்கிறாரு. ஸோ அங்கே ஹெவி மிடில் ஓவர்ஸ் இருக்குங்க. இப்போ சஹல் வருவார், வைஷாக் விஜயகுமார் வருவார், அப்புறம் மார்க்கோ யான்சன் வருவாங்க. ஸோ இப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் பேர் சரி ஓகே ஈக்குவல்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து பிரியன் ஷாரியா, பிராப்ஸ்மேன் எனக்கு அவங்களோட கன்சிஸ்டன்சி ஓப்பனிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க ஒரு பக்கம் அப்படின்னு கடந்து போயிட முடியாது, அவங்க சேசிங்லேயும் அப்படி தான் நல்லா விளாட்றாங்க, சேசிங்கில் நல்லா விளாட்றாங்க. ஸோ இந்த இடத்துல சரி ஈக்குவல் இல்லைனா இல்லை பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் டிக் பண்ணிடுறாங்கன்னா மிடில் ஆர்டரில் வந்து இப்போ ஸ்ரேயா ஐயர் சேசிங்கில் அடிச்சிடறாரு. பட் ரியன் பராக், துருவ் ஜுரேல், ஹெட்மயர், டானவன் ஃபெரரா இவங்க யாரும் அந்த அளவுக்கு ஆடுறது இல்லைங்கிறதையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரேயா ஐயர் அளவுக்கோ இல்லை அங்கே இருக்கிற ஸ்ரேயா ஐயர் மட்டும்தான் அவர் வரைக்கும் தான் வரைக்கும் பேட்டிங் வந்துருக்குது. ஸோ அவரே மொத்தமாக பார்த்துக்கிறாரு. ஸோ அது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக. பவுலிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நியூ பால் பவுலிங் அட்டாக் ஆர்ச்சர் செம்மையாக போடுவார், பட் ஆண்ட்ரே பர்கரும் நல்லா தான் போடுவார். ஆனால் ஹர்ஷ்தீப் சிங் பாட்டில் இறங்க அவங்களோட நியூ பால் பேர் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக இம்ப்ரெசிவாகவே இல்லை. பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க பேட்டிங்னால மேபி மறக்கப்பட்டிருக்கலாம் அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். பட் மிடில் ஓவர்ஸில் அவங்களுக்கு இப்போ சஹல், வைஷாக் விஜயகுமார், டெத் ஓவரில் ஹர்ஷ்தீப் சிங் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து ஆர்ஆர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆர்ச்சர், ஆண்ட்ரே பர்கர் அவங்களுக்கு கொஞ்சம் குணமாக நம்பலாம். ஜடேஜா, பிஷ்னோய் நம்பலாம். ஆனால் இந்த டீமுக்கு ஒரு லூப் ஹோல் இருக்குது.
என்னென்னா அந்த 4 ஓவர் லூப் ஹோல் அவங்க பிரிஜேஷை வச்சு போட்டு பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஈவன் ரியன் பராகை கை சுற்றி வந்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துஷார் தேஷ்பாண்டே எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அதெல்லாமே வந்து எந்த விதத்துலையும் பஞ்சாப் கிங்ஸை பாதிக்காது. என்ன விஷயங்கள் பாதிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ ஆர்ச்சர் வந்து விக்கெட் எடுத்தாலும் அவங்க பயந்துருவாங்களா? இல்லை, பயப்பட மாட்டாங்க. அதில் ஸ்டெடியாக இருக்கிறாங்க. கிளியராக மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் கிளியராக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்க்க முடியுது. ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பஞ்சாப் கிங்ஸோட கை ஓங்கி தான் இருக்குது. அது சொன்னல ப்ரெடிக்டபுளாக இருக்குங்க அப்படிங்கிறனால இந்த கிரிக்கெட் தேர்தல் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிப்பாங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று கேப்டன்சியும் இங்கே சேர்த்துக்கணும். ரியன் பராக் கேப்டன்சி அனுபவங்கிறத தாண்டி ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அங்கேருந்து கோச் ரகுலேருந்து ஒரு கேப்டன்ட்ட சொல்லி அதுலேருந்து ஒரு மாற்றங்கள் நடக்கிறது ஓகே. ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளே இருந்தாலும் வெளிலேருந்து தகவல் போனாலும் வெளியிலேருந்து தகவல் உள்ளே போனாலும் அவர் ஒரு பக்கம் பார்த்துப்பார். பட் ரியன் பராக் அப்படி கிடையாது. அவரால் இப்போதைக்கு சில விஷயங்கள் எடுக்க முடியாத இடத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொல்லுவேன், மக்களின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் 53% ஜெயிப்பார், அன்பீட்டன் சைடாக இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். 47% ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதான் நினைக்கிறேன். பார்ப்போம். பெருத்தடிகள் லாரா சந்திச்சுட்டு வராங்க. இப்போ இடையில பாருங்கள் பஞ்சாப் கிங்ஸ் கூட மேட்ச் அவங்களுக்கு. அப்புறம் முல்லன்பூரில் மேட்ச்சு 900 அதுக்கு முன்னாடி அடித்தாங்க. இங்கே முல்லன்பூரில் அந்த 900 எதிர்பார்க்கலாமா? சூரியவன்ஷி 100 அடித்த குழந்தை, அது ஒன்று பார்க்க முடியுது. அந்த பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் 100லாம் அப்படிலாம் இல்லை. வருவாங்க, இம்பாக்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தெரிவிச்சுக்கிறேன். சரி, பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ரன் ஃபெஸ்ட்டுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது முல்லன்பூர்னாலே. யார் எவ்வளோ அடிக்கிறாங்க, யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம்.